அயலான் ஃபாஸ்ட் ரிவ்யூ ஒட்டுமொத்தமா படம் சூப்பர். ஆனா அதுதான் மிஸ்ஸிங். அயலான் முதல் விமர்சனம். அயலான் படத்தின் முதல் விமர்சனம் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி அயலான் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட்டாகும் என்றாலும் படத்தில் சில மைனஸ்கள் இருப்பதும் உறுதியாகியுள்ளது. இந்தியாவில் விவசாயத்தை சீரழிக்க வில்லன் கும்பல் ஒரு ஏலியனை பூமிக்கு அனுப்புகிறது. சிவகார்த்திகேயனிடம் தஞ்சமடையும் அது, பின்னர் வில்லன்களின் சூழ்ச்சியில் இருந்து தப்பித்ததா என்பது தான் கதை. மேலும் சிவகார்த்திகேயனும் பூமிக்கு வந்த ஏலியனுடன் சேர்ந்து வில்லன்களுடன் மோதுகிறார். இறுதியாக என்ன நடந்தது என்பதை செம்ம ஜாலியான என்டர்டெய்னிங் படமாக உருவாகியுள்ளாராம் ரவிக்குமார். படம் முழுக்க கிராபிக்ஸ் வேலைகளில் ஷங்கர், ராஜமெளலி போன்ற ஜாம்பவான் இயக்குனர்களையே ரவிக்குமார் ஓவர்டேக் செய்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவின் மிகப் பெரிய கிராபிக்ஸ் சினிமாவாக அயலான் இருக்கும் என்பதும் தெரியவந்துள்ளது. அயலான் படத்தின் முதல் பாதி சுமாராக சென்றாலும், இடைவேளைக்குப் பின்னர் மிரட்டலாக உள்ளதாம். இதனால் இரண்டாம் பாதி தாறுமாறாக இருக்கிறது எனவும், திரைக்கதையிலும் இயக்குனர் ரவிக்குமார் மிரட்டிவிட்டார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவகார்த்திகேயன் நடிப்பு மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் காட்சிகளிலும் செம்ம மாஸ் காட்டியுள்ளாராம். ஆனால், ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் பாடல்கள் மட்டும் ஒத்தாக இல்லை என நெகட்டிவான விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் ஏலியனுக்கு சித்தார்த் டப்பிங் கொடுத்துள்ளதும் ரசிக்கும்படி உள்ளதாம். சிவகார்த்திகேயன், யோகி பாபு, கருணாகரன் கூட்டணியில் காமெடியும் கை கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒட்டுமொத்தமாக குழந்தைகளை கூட்டிக்கொண்டு குடும்பத்துடன் பொங்கல் கொண்டாட அயலான் படத்தை பார்க்கலாம் என விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி நான் உங்ககிட்டயும் கேட்டுக்கிறேன். படம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சுவையை கொடுக்கும். நீங்கள் போய் பார்த்து ரசித்து உங்களுக்கு ஏற்றதை எடுத்துக்கங்க. நன்றி.